நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம் ஸ்ரீ வராகி ஈசநேசன் அவர்களின் குடும்ப நல பிரச்சனைகளை எப்படி ஜோதிட ரீதியாக அணுகிறதுங்கிற குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கடகராசி. கடகராசிக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. கவலை வேண்டாம். உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இப்போ கடகராசி மேக்சிமம் குடும்ப, அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியை விரும்பக்கூடியவங்க. அண்ணன் வேணும், தம்பி வேணும், அக்கா வேணும், மாமனார் மாமியார் வேணும். எல்லாரையும் நம்ம மதித்து நடக்கணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெரியவங்களை பார்த்தா காலை விழுந்து கும்பிடணும், நமஸ்காரம் செய்யணும், ஆசீர்வாதம் வாங்கணும். கடகராசிக்காரங்க நல்ல மனசு உடையவங்க. சந்திரனுடைய வீடு. நல்ல மென்மையான மனசு உடையவங்க இந்த கடகராசி அன்பர்கள். ஆனால் அவங்க ஈகோவை டச் பண்ணிட்டோம். உன்னால் இது முடியுமா, நீலாம் இதுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டுட்டோம்னா நம்மளை அவங்க வச்சு செஞ்சுருவாங்க. அவங்க ஈகோவை மட்டும் நம்ம டச் பண்ணாமல் இருந்து அவங்கள்ட்ட தன்மையாக பேசி மென்மையாக நடந்துக்கிட்டோம்னா அவங்க நம்மளை காப்பாற்றும் தெய்வமாக இருப்பாங்க. அதுதான் கடகராசிக்கு உள்ள சிறப்பு. நல்ல மனிதர்கள், கடகராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறை உள்ளம் கொண்டவர்கள், தெய்வத்துக்கு சமமான இரக்க குணமுடையவங்க. ஆனால் அவங்கள டச் பண்ணிட்டீங்க, அவங்கள ஒரு உதாசீனம் செஞ்சிட்டீங்க, அலட்சியப்படுத்திட்டீங்க, ஒரு அவமானப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் அத்தோடு காலி. உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய மனம் படைத்தவர்கள் உழைச்சி பிச்சை கூட எடுப்பாங்க, மூட்டை கூட தூக்குவாங்க. உங்கள் முன்னாடி அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க, நிலையாக நின்று வாழ்ந்து காட்டுவாங்க. அப்பேற்பட்ட வைராக்கியம் உடையவர்கள், வைராக்கிய குணம் படைத்தவர்கள், வாழ்ந்து காட்டக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அப்போ கடகராசிக்கு 1000 இப்போ நான் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். இதில் உங்களை யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கடந்து வந்த பாதை என்ன, குடும்பத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். மேபி அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாராக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு அதில் ஃபேமிலியில் வரக்கூடிய வீண்படி அவமானங்கள்ல சப்போர்ட், அதிகமாக சப்போர்ட் இருக்கிறது. மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை உங்களுக்கு இல்லைனா கூட தம்பிக்காக இருக்கலாம், தங்கச்சிக்காக இருக்கலாம், அக்காவுக்காக இருக்கலாம், அவங்க ஏதாவது பிரிஞ்சு இருக்கலாம், இல்லை ஏதேனும் ஒரு அக்கா மாமா ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த தப்பால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், புரியுதுங்களா? அப்போ இதுக்கெல்லாம் கிட்ட இருந்து சரி பண்ணக்கூடிய கடகராசி அன்பர்களே. பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, மெயினாக பசங்களுடைய படிப்பு, அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பலாமா, இல்லை ஏதாவது கோச்சிங் சென்டர், எக்ஸ்ட்ரா கோச்சிங் சென்டர் ஏதாவது சேர்த்து விடலாமா, இந்த மாதிரியெல்லாம் உங்களை பிள்ளைகளை பற்றிய கவலைகள், மெயினாக படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ் சாமி, இல்லை அதில் திருமணம், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, இல்லை நிறைய மாப்பிள்ளை பார்த்து அதில் மாப்பிள்ளை அமையாமல் இருக்கிறது, பொண்ணு அமையாமல் இருக்கிறது. நானும் எவ்வளவோ கோவிலுக்கு போகிறேன் சாமி, போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, ஆனால் அந்த தெய்வம் கண் திறந்து பார்க்கலை. இதெல்லாம் கடகராசி தான். இது பூரா இந்த மாதிரி புலம்புறது, எனக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாங்கன்னா அவங்க நிச்சயமாக கடகராசியாகத்தான் இருப்பாங்க. அவ்வளோ முயற்சிகள். அதனால தான் சொன்னேன், கடகராசி என்பவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதித்து காட்டக்கூடியவர்கள், ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான், தைரியசாலிகள் தான் கடகராசி அன்பர்கள். அப்போ உங்களுக்கு எது எல்லாம் தடையாக உள்ளது, எனக்கு இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்க சாமி, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், மெயினாக குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஈகோ ப்ராப்ளம், மெயினாக குழந்தை பாக்கியம் பற்றிய மனக்கவலைகள், கல்யாணமாகி 3 வருஷமாகுது, 6 வருஷமாகுது,
நிறைய நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோசியரை பார்த்துருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நமக்கு வாராகி சொல்கிறது தான் கணக்கு, உத்தரவு. அப்போ நாம் ஒரு சாதாரண ஒரு கோவில், ஒரு ஒரு குடிசையாக இருக்குது, நாம் இன்றைக்கி நான் சொல்லி அந்த கோவில் கோபுரமாக மாறி இருக்குன்னா எனக்கா பெருமை? அந்த உள்ளே இருக்கிற சாமிக்கு, தெய்வத்துக்கு தான் பெருமை. அந்த அம்மன் கோயில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் என்ன சொல்லுவாங்களே தவிர சாமி சொன்னார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே போல் அதனால் எனக்கு ஏதாவது வருமானம் இருந்துதான்னு அதுவும் கிடையாது. அப்போ அதை போல் கடகராசி என்பவர்களே, உங்களுடைய அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், திருமண பிரச்சனையாக இருக்கலாம், காதல் பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு என்ன வந்தது? உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உண்டு. புரியுதா? நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க சாமி. அப்போ எனக்கு எப்படியாவது இவ்வளோ நாளாக எனக்கு அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணம் ஆகலை, குழந்த பிறக்கலை, என் பொண்ணுக்கு குழந்த பிறக்கலை, என் பையனுக்கு குழந்த பிறக்கலை, மருமக கஷ்டப்படுது. அப்போ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். நமச்சிவாயம்.